அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அதனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடைய தேதிகள் என்ன, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பிரத்யேகமான கடிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இது தோராயமான கட் ஆஃப்கள் மட்டுமே. இது நிரந்தரமான கட் ஆஃப்க்கும் இதுக்கும் 2லிருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் மட்டுமே மாற்றம் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் இருக்காதுங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஜெயில் வார்டர் ஃபயர்மேன் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் 2023 மற்றும் 24 எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வில் தேர்வானவர்களின் செயல்திறன் அடிப்படையில் தகுதி பட்டியல் மற்றும் கட் ஆஃப் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி பட்டியலில் இடம்பெறும் விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்படுவர். அதைத் தொடர்ந்து சரிபார்ப்பு இறுதி தகுதி பட்டியல் அறிவிக்கப்படும். அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ஜெயில் வார்டன் கட் ஆஃப் தொடர்பான முக்கிய விவரங்கள் அனைத்துமே இதில் இருக்குது. ஸோ 3 கேட்டகரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு வருகிறது. போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி, ஸோ தீயணைப்பு வீரர் ஃபயர்மேன், ஜெயில் வார்டன், ஸோ பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 60லேருந்து 65 மதிப்பெண்கள். அதுவே பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரராக போலீஸ் கேட்டகரி இது ஆண் பெண்களுக்கு பொதுவாக ஜென்ரல் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறையுங்க. ஸோ இப்போ தீயணைப்பு வீரர் 62லேருந்து 67ங்க, ஜெயில் வார்டர் 57லேருந்து 62ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் குறையும். 55லேருந்து 60, தீயணைப்பு வீரராக இருந்தால் 58லேருந்து 63, ஜெயில் வார்டனாக இருந்தால் 55லேருந்து 60ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 58லேருந்து 63, தீயணைப்பு வீரராக இருந்தால் 60 to 65, ஜெயில் வார்டனாக இருந்தால் 60லேருந்து 55லேருந்து 60ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி பிசி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55, ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55, ஜெயில் வார்டர் பார்த்தீங்கன்னா 45 to 50. எஸ்சிஏ கேட்டகரிக்கு நாம் அடுத்து பார்க்கலாம். 58லேருந்து 63 பிசிக்கு, ஃபயர்மேனுக்கு 60லேருந்து 65, வார்டனுக்கு 55லேருந்து 60. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி இதை தாங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 55 பிசிக்கு பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60, ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 63, ஜெயில் வார்டனுக்கு 55 to 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். இவர்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்று மாலை உங்களுக்காக வெளியிட போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நடக்குது. உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.